காவிரி தந்த சரித்திர நாயகி, தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியின் விடிவெள்ளி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இப்படிலாம் மேடையில் பேசின ஒருத்தர். அதுக்கு முன்னே அண்ணன் விஜயகாந்த் அவர்களை நடிகர் திலகம், புரட்சி தலைவருடைய வாரிசு, கருப்பு எம்ஜிஆர் இப்படிலாம் சொல்லி பேசின ஒருத்தர் இன்றைக்கி திடீர்னு டிவிகேயில் போய் சேர்ந்துட்டாப்புல. இப்போ டிவிகேனுடைய அணில் குஞ்சிகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. யார் அணில் குஞ்சிகள்லாம்? யார்? டிவிகேனுடைய விஜயனுடைய ஒரு தொண்டர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டாப்புல, அடுத்தாப்புல நம்ம ஊத்தவாய் சாரி நம்ம கழக பேச்சாளர் வந்துட்டாப்புல. இப்போ இவங்களாம் வந்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தயவு செய்து அண்ணன் விஜய் அவர்கள் அந்த பைரவா படத்தில் சொன்ன மாதிரி திருநெல்வேலியோட ஹீட்டுன்னு உனக்கு தெரில அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் உங்களுடைய எதிரி சொல்லுவாப்புல. தமிழ்நாட்டினுடைய அரசியலோட ஹீட்டுன்னு உங்களுக்கு புரியலை. செங்கோட்டையன் அவர்கள் அம்மா இருக்கும் பொழுது அவர் குடும்பத்துக்கு செய்த துரோகத்துக்கு அம்மா ஒரு பதவியும் கொடுக்காம ஒரு எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க, கழக அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாங்க, அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் ஆக்கினாங்க. அத்தனை பொறுப்பு கொடுத்த அவரையே துரோகின்னு சொல்லிட்டு வெளியே துரோகம் பண்ணிட்டு வந்துட்டாப்புல. நீங்கள் கூப்பிட்டு கொங்கு மண்டலத்தின் தளபதியாகவும் கழக ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு புதிய பதவியை உருவாக்கி அந்த பதவிக்கு தலைவராகவும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை உங்கள் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அதாவது எப்படின்னா கொள்கை விளக்க செயலாளர், இவரையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவர் ஒரு மேடையில் பேசினார்னா உங்களுக்கும், அதாவது நீங்களாவது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டை படிச்சுட்டு சண்டை போட்டு வந்தீங்க. நீங்கள் மேடையில் இருக்கும்போதே உங்களை அடியில் துட்டுவார். அந்த அளவுக்கு மோசமான வாய் அவருடைய வாய். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன் இவர்கள்லாம் ஓட்ட விழுந்த படகுல கப்பல், ஓட்ட விழுந்த கப்பல், பெரிய கப்பல். இந்த கப்பலை நம்பி நீங்கள் இதில் போனீங்கன்னா டைட்டானிக் மாதிரி நடுக்கடலில், எப்படி நடுக்கடலில் முங்கிடுவீங்க. அதனால் சிந்திச்சு பார்த்து போங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் வந்ததை எண்ணி டிவிகே தொண்டர்கள்லாம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் சந்தோஷத்தை மறந்துடுங்க. ஏன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அங்கங்கே பினாமிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்க. நீங்கள் கரூரில் போய் சாவுறீங்க, தலைவரை பார்த்து அழுவுறீங்க, தலைவருக்காக காசு பணம் வாங்காமல் உழைக்கிறீங்க. உங்களுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ புது வேகத்தில் இருக்கீங்க, அரசியல் புது வேகத்தில் இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியலோட கீட்டுன்னு உங்களுக்கு தெரியலை. அதனால் புரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் நம்பி நீங்கள் விஜய் பின்னாடி போகாதீங்க. அப்படி நீங்கள் போனாலும் அண்ணன் விஜய்கிட்ட சொல்லுங்கள், அண்ணன் இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம், மறுபடியும் அவங்களே சேர்த்து நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா எப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா பெரிய கிணத்துல தலையில் கொண்டு கவுத்துருவாங்க. அதை முதல்ல சிந்திச்சு பார்த்துக்கங்க. ஏன்னா அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.